கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசிர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்ததுனால தான், அவர் கிருபை நம்மை விட்டு விலகாததுனால தான் இம்மட்டும் நம்ம ஜீவனோடு வாழுகிறோம். நம்முடைய குடும்பம் இந்த உலகத்திலே தலை நிமிர்ந்து நிற்கிறது. இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை தியானித்து நம்ம ஆண்டவரை துதித்து பாடப்போகிறோம். ஏசாயா என்கிற புஸ்தகத்திலே 54வது அதிகாரம் 10வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது: மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றாங்களா? நம்மேல் மனதுருகுகிற கர்த்தர், நம்மேல மனதுருக்கமாய் இருக்கிற தேவன் ஒருவர்னா அவர் இயேசு கிறிஸ்து தான். நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை விட்டு விலகாத ஒரு ஆண்டவர். மலை போன்ற பர்வதம் நம்மை விட்டு விலகினாலும் அவருடைய கிருபை விலகாது என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு கூட நம்ம இயேசப்பா பார்த்து துதிக்க போகிறோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. இந்த வாழ்விலே எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு சொல்லுங்க. நிச்சயமாகவே இயேசப்பாவுடைய கிருபையை இன்றைய தினத்தில் நீங்க பார்க்க போறீங்க. விலகாத அந்த மேகத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுவோம், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவனே தந்தீங்களே இயேசப்பா. என் வாழ்வில் நீங்க என்றுமே போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர். என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர். என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுவோம், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. யெகோவா நிசி, எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா, என்னோடு கூட இருப்பவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர் நீர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எவ்வளவு தோல்வியான பாதையா இருந்தாலும் சரி, என் தேவன் அந்த பாதையை ஜெயமாய் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்க, யெகோவா நிசி, எந்த ஜெயக்கொடி நீர். ஆமென். சத்துருவுக்கு முன்பாக நமக்கு ஒரு ஜெயக்கொடியை ஏற்றுகிற தெய்வம். ஆமென். யெகோவா நிசி, எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா, என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி, எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா, என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர்.
வலுவாமல் என்னை என்றும் காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர். சொல்வோம், வலுவாமல் என்னை என்றும் காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர். வலுவாமல் நம்மை என்றும் காப்பவர் நம் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே சந்தோஷமாய். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூஃபா எந்தன் மேய்ப்பரானவர். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் இடையில் கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி, ஆமென், அவர் நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். இன்னைக்கு சொல்லுங்க, ஆமென், எவ்வளவு மரண இருளில் போன்ற பள்ளத்தாக்கை நீங்க சந்தித்துக் கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுங்க. அந்த மரண பள்ளத்தாக்கிலும் என் தேவன் உங்களோடு கூட இருந்து, நம்மோடு கூட இருந்து, ஆமென், ஜீவ ஒளியாயிருந்து நம்மை நேர்த்தியான பாதையிலே நடத்த, கால்கள் வழுவாதபடி நம்மை காத்துக்கொள்ள, ஆமென், நாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு செல்ல வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஓ, யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூஃபா எந்தன் மேய்ப்பரானவர், யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூஃபா எந்தன் மேய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர். வலுவாமல் என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர். வலுவாமல் என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்வோம், தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்று சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடனே நீர் இருப்பதினால். ஆமென். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்று சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடனே நீர் இருப்பதினால். தலை நிமிர செய்வீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால். சொல்லுவோம், பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால். பயமில்லையே,
ஆமே கர்த்தரை அனுதினமும் தேடுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களுக்காக செயலாற்றுவார். தடைப்பட்ட நன்மைகளை என் தேவன் தடைகளை உடைத்து ஆமே உங்களுக்காக அதை கொண்டு வருவார். உங்க பட்சத்துல ஆமே சில மனிதர்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமே உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற மனிதர்களை கர்த்தர் உங்கள் பட்சத்தில் கொண்டு வருவார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்க வழிகளை ஆராய்ந்து பார்த்து ஆமென் கர்த்தரிடத்தில் உங்க வழிகளை ஒப்புவித்தீர்கள் என்றால் ஆமென் உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற சத்துரு போன்று இருக்கிற மனிதர்களை கர்த்தர் உங்கள் பட்சத்தில் கொண்டு வந்து உங்கள் தலையை தேசத்திலே நீங்க வெட்கப்பட்ட இடத்திலே உங்கள் ஜனத்தண்டையிலே தலையை நிமிரச் செய்வார். ஹல்லேலூயா. பயமில்லை 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால் பயமில்லை எதிர்கால பயமில்லை என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால் கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்று சிறந்து கைமாறு நீர் அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதினால் தலை நிமிர செய்வீர். பயமில்லை 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால் பயமில்லை பயமில்லை என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால் பயமில்லை எதிர்கால பயமில்லை என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருக்கும் பொழுது ஆமென் எந்த மனுஷனாலும் எந்த சத்ருவாலும் நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ளவே முடியாதுங்க. ஆமென். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு பிரியமாய் இருந்ததினால் ஏற்ற இருதயமாய் இருந்ததினால் தாவீதை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை விலக்கி மீட்டார் என்று தாவீதே சொல்லுகிறார். ஆமென். இன்றைக்கு நம்முடைய இருதயமும் நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய பார்வைக்கு ஏற்றதாய் பிரியமாய் இருக்கும் என்றால் ஆமென் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக வழக்காடுவார், நமக்காக காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். இருக்கிற இடத்துல தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் நீ செல்கின்றீர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் மலை போன்று நம்ம பக்கத்துல இருந்தாலும் நமக்கு விரோதமாய் ஆமென் மலை போன்ற தடைகளையும் அவர் உடைக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே. தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே. நீர் கோணலானவைகளை சுவையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். நீர் கோணலானவைகளை சுவையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். ஆமென். முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்காதே. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. முந்தினதை நான் நினைக்கவில்லை, பூர்வமானதை சிந்திக்கவில்லை. புதியவைகள் என்னில் தோன்ற செய்வீர். வனாந்திரத்தில் வழி உண்டாக்குவீர். புதியவைகள் என்னில் தோன்ற செய்வீர். வனாந்திரத்தில் வழி
யெகோவா சிக்கிரும் நீர்தானே எங்கள் நீதி தெய்வம் நீர்தானே யெகோவா சிக்கிரும் நீர்தானே எங்கள் நீதி தெய்வம் நீர்தானே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த அநீதி நிறைந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் நீதிக்காக நீதிமன்றத்தை தேடி ஓடுறாங்க. எத்தனையோ பெரிய மனிதர்களை தேடி ஓடுறாங்க. ஆனா நீதி கிடைக்கல. இன்னைக்கு கூட இதே ஒரு உள்ளத்தோடு நீங்க இந்த ஆராதனையில பங்கேற்று கொண்டிருக்கலாம். நீதி செய்கிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம் தகப்பனாக இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா. நம்முடைய நீதி யாருக்குமே தெரியலையே, நம்முடைய நியாயம் யாருக்குமே எட்டாமல் போயிடுச்சே என்று சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்க கடந்து வந்த பாதையில நீங்க சந்தித்த துன்பங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய தேசத்துல எத்தனையோ வாலிப பிள்ளைங்களுக்கு, சிறு பிள்ளைங்களுக்கு நீதி கிடைக்காம இருக்குது. ஒருவேளை பாதிக்கப்பட்ட இருதயத்தோடு இந்த ஆராதனையில ஏதாவது ஒரு வாலிப பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க பங்கேற்று கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கான நீதி பரத்திலிருந்து வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து தான் அந்த நீதி வருகிறது. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் நீதிமன்றத்துக்கு போய் உங்க நீதி எடுபடாமல் இருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, உடைந்த நொந்த இருதயத்தோடு இந்த ஆராதனையில உம்மை துதித்து கொண்டிருக்கிற, கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிற யாரானாலும் சரி, என் தேவன் அவர்கள் நீதியை வெளிச்சத்தை போலவும் அவர்கள் நியாயத்தை பட்ட பகலை போலவும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் விளங்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை மறுபடியும் அணைந்து யாருமே எதிர்பார்க்காத வனமாய் உங்க வாழ்க்கையை புதியதாய் மாற்றுவார். எந்த மனுஷங்களை அவங்க வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாங்களோ அதே மனுஷர்களுக்கு முன்பாக என் தேவன் அந்த முற்றுப்புள்ளியிலிருந்து ஒரு ஆரம்பத்தை உன் வாழ்க்கையில ஏற்படுத்துவார். சொல்லுங்க, இயேசுப்பா, இந்த ஆராதனை பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உங்க ரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்கப்பா. இன்றைக்கு உங்களை பிடித்து கொள்ளட்டும். ஆண்டவரே, உங்க நாமத்தை அறிக்கையிடுகிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ரட்சிப்பீராக. இன்னைக்கு அவர்கள் நீதிகளை கர்த்தர் இன்றைய தினத்தில் இருந்து கர்த்தர் ஆண்டவரே வெளியிறக்கமாய் உலகத்துக்கு வெளிச்சமாய் நீர் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் வெட்கப்பட்ட இடத்திலே கர்த்தர் ஒரு நீதியை செய்யபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீரே மகிமை அடைவீராக. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.